தரமான வேற லெவல் அப்டேட் ஒன்று தான் ஜிமெயில் யூஸ் பண்ணுற எல்லோருக்கும் கொடுத்துருக்காங்க. இனிமே நீங்கள் உங்கள் ஜிமெயில் யூசர் நேமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் ஆரம்பத்தில் இப்படி 123 போட்டு அல்லது ஏபிசி போட்டு அல்லது XYZ இப்படி எல்லாம் போட்டு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த ஜிமெயில் ஐடியை முக்கியமான தேவைகளுக்கு கூட சொல்ல வைக்கப்பட்டுட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இனிமே அந்த கவலை தேவையில்லை. ஜிமெயில் யூசர் நேமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க உங்க ஜிமெயில ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க உங்க ப்ரொஃபைல கிளிக் பண்ணுங்க. இப்ப இந்த மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த யூசர் நேமை சேஞ்ச் பண்ண உங்க ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் தேவை. இப்ப ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டை மறந்தவங்க இந்த செக்யூரிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்ப இந்த பாஸ்வேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்ப இதுல உங்க நியூ பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க. திரும்ப மறுபடியும் அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க. இப்ப சேஞ்ச் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணா நியூ பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்ப பேக் வாங்க. இப்போ இந்த பர்சனல் இன்ஃபோவை கிளிக் பண்ணுங்க. இப்போ யூசர் நேமை சேஞ்ச் பண்ண உங்க ஃபோன் நம்பரையும் அட் பண்ண வேண்டும். அப்படி ஃபோன் நம்பர் அட் பண்ணாதவங்க இந்த ஃபோன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, இப்போ யூசர் நேமை எப்படி சேஞ்ச் பண்றேன் என்று பார்ப்போம். இப்போ இந்த இமெயில் என்று இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த கூகுள் அக்கௌண்ட் இமெயிலை கிளிக் பண்ணுங்க. இப்போ சேஞ்ச் கூகுள் அக்கௌண்ட் இமெயிலை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க ஜிமெயில் பாஸ்வேர்டை கேட்கும். இந்த பாக்ஸ்ல உங்க ஜிமெயில் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி ஓகே கொடுங்க. இப்ப லாஸ்டா ஸ்க்ரோல் பண்ணீங்க என்றால் இப்படி ஒரு பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸ்ல உங்க நியூ யூசர் நேமை டைப் பண்ணுங்க. இப்ப லாஸ்டா சேஞ்ச் இமெயில கிளிக் பண்ணா நியூ யூசர் நேம் சேஞ்ச் ஆகிடும். முக்கியமான விஷயம் என்னவென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல நியூ யூசர் நேமை சேஞ்ச் பண்ண உங்க போன் நம்பரை ஜிமெயில அட் பண்ண வேண்டும். அப்பதான் நியூ ஜிமெயில் யூசர் நேம் சேஞ்ச் ஆகும். அதனால நான் சொன்ன மாதிரி உங்க போன் நம்பரை ஃபர்ஸ்ட் அட் பண்ணிட்டு நியூ யூசர் நேமை சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க.